கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இன்றைக்கு சற்று பரிசோதித்து பார்க்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு அளவு விசுவாசம் போதும் நீங்கள் அற்புதத்தை செய்வதற்கு. ஆனால் அந்த விசுவாசம் கூட ஏன் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிற கேள்விதான் இது. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தின் அளவு நமக்கு முக்கியம் அல்ல, விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதே காரியம். கடுகு விதையை எடுப்பீர்கள் என்றால் அதை எவ்வளவு உடைத்தாலும் அவ்வளவு எளிதில் உடைக்கவே முடியாது. அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மலை போல பெரியதாய் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. கடுகளவு மிக சிறியதாய் இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த சிறியது அத்தனை உண்மையும் உறுதியும் இருக்கும் என்று சொன்னால் உனக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் சிறியதாய் இருக்கலாம், ஆனால் நாம் விசுவாசிக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருக்கும் போது, நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கும் போது, நிச்சயம் ஆண்டவர் நமக்காக பெரிய பெரிய காரியங்களை எளிதாய் செய்வார். அன்றைக்கு இயேசு அதைத்தான் அங்கே சொன்னார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீ மலையை பார்த்து போய் என்று சொன்னால் கூட அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் விசுவாசம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலும் ஆனால் கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் அது உறுதியா இருக்கிறதா என்பதே காரியம். ஆகவே இந்த நாளில் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது பெரிய விசுவாசத்தை அல்ல, மாறாக சிறிய விசுவாசம், ஆனால் முழுமையான நம்பிக்கை, உறுதி, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். நிச்சயம் பெரிய காரியங்களை எளிதாய் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.